நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க. அதனால் நான் என்னுடைய வாழ்க்கை தொடக்கத்திலிருந்து என் வாழ்க்கைக்கு சப்போர்ட்டாக இருந்த உங்களுடைய எல்லோருடைய கமலமலர் பாதங்களிலும் என் நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். இது மேடையில் அமர்ந்திருக்கின்ற என் மகன்கள் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். உண்மையிலேயே என் விஸ்டா விஷனில் நடித்தவர்கள், பயின்றவர்கள் அவ்வளவு பேருமே எனக்கு மகன்களாகத்தான் இருந்து, அப்பா என்ற ஒரு வார்த்தையை தவிர வேறு எதுவும் பேசி அறியாதவர்கள். அவ்வளவு பேருக்கு நான் தந்தையாக இருந்து எல்லாம் செய்தேன். அந்த பட்டறையிலே அந்த இதில் உருவாகி வந்த என் மகன் கௌசிக்கு இங்கே பார்க்கும் பொழுது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதே மாதிரி என் மகனை நான் ப்ரொடியூசராக வளர்க்கலை. ஆரம்ப காலத்திலிருந்து அவனை சினிமாவில் அடிமட்டத்திலிருந்து அவனை உருவாக்கியிருக்கிறேன். என்னுடைய சீரியல்லாம் நடிக்க வச்சேன். அதுக்கு பிறகு தான் நீ ப்ரொடியூசராக வரணும், முதல்ல என்ன மாதிரியே வான்னு சொல்லி கொண்டுட்டு வந்தேன். என்னுடைய உதவிகள் இல்லாமையே இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கின்ற என் மகன் அஜய் கிருஷ்ணாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இங்கே நான் படங்களை எப்பொழுதுமே என்னுடைய படங்கள், நான் எடுத்த படங்களாகட்டும் சீரியலாகட்டும், நான் தனிப்பட்ட முறையில் படம் பார்த்ததே இல்லை. ஒரு படங்களை கூட நான் பார்க்க மாட்டேன். தியேட்டரில் உட்காந்து எல்லோரோடும் நானும் டிக்கெட் வாங்கி உட்காந்து தான் படம் பார்ப்பேன். ஏன்னா அப்போ தான் ஒவ்வொருத்தருடைய இது எனக்கு தெரியும்னு சொல்லி. ஆனால் இந்த தடையும் எனக்கு அது ஒரு சின்ன இதை நான் என் தயாரிப்பாளர் எலெக்ஷன் நடக்கும்போது கூட என் மகன் சரவணனும் என் மகனை கூப்பிட்டு இந்த படத்தில் இருந்தீங்கன்னா கௌசிக்கு சொன்னதுனால ஒரு சின்ன பாத்திரம் தான் அதில் நடித்து கொடுத்துட்டு போனேன். ஆனால் இந்த தடையும் சீரியலை நான் என்னடா இது, நம்ம தேட்டரில் படத்தை பார்த்து பழக்கப்பட்டவங்க, சரி வர தேட்டருக்கு. அதே மாதிரி என் வீட்டில் உட்கார்ந்து இந்த தடயத்தை நான் பார்க்கும்பொழுது இயக்குனருடைய கைவண்ணமும் கேமராமேனுடைய அதை நான் என்ன சொல்ல, நானும் நிறைய படங்கள் எடுத்திருக்கேன். எங்களுடைய இதில் உருவானவர்கள் நிறைய பேர். இன்னும் சொல்லப்போனால் நேஷ்னல் அவார்டு வாங்கின டைரக்டர்கள்லாம் கூட எங்கள் படத்தில் தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தவங்க. ஜனநாதன் சொல்லி என் கூட பிறந்த தம்பி, அவங்கெல்லாம் செஞ்சது மாதிரியே ஒரு வெப் சீரியஸ் சினிமா, அதாவது வெப் சீரியஸாகவே எனக்கு தெரியல அடுத்தது என்னன்னு சொல்லி நான் அந்த படம் பார்க்க உட்கார்ந்து, இந்த தடயத்தை பார்க்க உட்கார்ந்த நான் முடிகின்ற வரைக்கும் ராத்திரி 11:45 மணி வரைக்கும் உட்கார்ந்து அதை பார்த்து முடித்து விட்ட பிறகு தான் சாப்பிடவே எழுந்திரிச்சேன். அந்த அளவுக்கு அடுத்து என்ன என்றதை கண்டினியூவாக கட்டி போட்ட இயக்குனருக்கும் இந்த கேமராமேன், அதில் பணியாற்றிய எடிட்டர் ரொம்ப ஷார்ப்பாக பண்ணியிருந்தார். இதெல்லாம் பார்க்கும்போது அது வெப் சீரியஸ் நான் நினைக்கல. ஒரு திரைப்படம் எப்படி எடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த திரைப்படமாக உருவாக்கிய இந்த குழுவினருக்கு என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.